good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 11 verse 1 to 7. ஸோ சங்கீதம் 11வது அதிகாரம் அதில் 1லேருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்திலேயே டேவிடுக்கு வந்து ஒரு கன்ஃபரன்டேஷன் வருது. என்ன கன்ஃபரன்டேஷன்னா, அவருக்கு வந்து அட்வைஸ் தராங்க அவரோட லீடர்ஸ், அவர் கிங்டமில் இருக்க லீடர்ஸில் அட்வைஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இந்த செக்ஷனில் டேவிட் வந்து ஒரு வாரில் இருக்கார். அவருக்கு வந்து சூழ்நிலை டஸ் நாட் லுக் குட். அவர் தோக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கார். துர்மாக்கர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் வெப்பன்ஸ் எடுத்து ரெடியாக இருக்காங்க அவங்கள வீழ்த்துறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவருக்கு இருக்க அந்த லீடர்ஸ், ஆர்மி ஜென்ரல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ்னால், நம்ம ஒரு பறவை மாதிரி என்ன பண்ணால் ஒரு மலையில் போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்கிறாங்க. ஃப்ளீ லைக் அ பேர்ட் டு த மவுண்டன். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபவுண்டேஷன்லாம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கு, நம்ம நீதியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ஏன்னா நம்ம சூழ்நிலை அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பயத்தில் என்ன சொல்கிறாங்க, டேவிடுக்கு அந்த அட்வைஸ். ஆனாலும் டேவிட் வாட் இஸ் ரிப்ளைங் இஸ், டேவிட் இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அவர் அதை பண்ணாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, he is putting his faith on Lord. என்ன சொல்கிறாரு, நம்ம கண்ணுக்கு இப்படி தெரிஞ்சாலும் ஆண்டவரோட வேண்டேஜ் பாயிண்ட், காட் ஃப்ரம் ஹெவன், அவரோட வேண்டேஜ் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு இன்னும் வெற்றி நிச்சயமாக God will provide for us. So he is putting his faith on the Lord. அவங்க உலக பிரகார கண்ணில் அந்த மாதிரி தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் he is putting his faith on God. அதனால he is rejecting and he is willing to stay. ஸோ அதுதான் இந்த செக்ஷனோட சம்மரி. இதில் நம்ம பார்க்க போகிற கீவேர்ஸ் என்னென்னா, verse 4 which is Psalms chapter 11 verse 4. The Lord is in his holy temple, the Lord's throne is in heaven. His eyes behold, his eyelids test the sons of men. நான் சொல்கிறேன், the Lord is in his holy temple, the Lord's throne is in heaven. His eyes behold, his eyelids test the sons of men. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, சிம்பிளாக நம்மளுக்கு இருக்க வாழ்க்கையில் சோதனைகள், சூழ்நிலைகள், அந்த பயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம பார்வையோட விஷனை வந்து நேரோ பண்ணும். நம்மளுக்கு என்ன பண்ணும், இப்போ அந்த போரில் இருக்கிற டேவிடோட ஜென்ரல்ஸ்க்கு என்ன பார்த்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த சோதனையை மட்டும்தான் பார்த்தாங்க, அந்த ஆர்மியை மட்டும்தான் பார்த்து பயந்தாங்க. அவங்களுக்கு அந்த பயத்தில் என்ன மறந்துட்டாங்க, they forgot God. ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறதே மறந்து அந்த பயத்தில் they only saw what was in front of them. ஸோ என்ன ஆச்சு, அதனால் அவங்களுக்கு அந்த மறந்தனால டேவிட் ரிமைண்டட் them. டேவிட் என்ன பண்ணார், he is not living only from what he can see from his eyes. அவர் கண் பார்வையில் பார்க்குறத வச்சு மட்டும் அவர் வாழலை, but he is also living with what he has first of all experienced. ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் பண்ண பல அற்புதங்கள், பல நல்ல விஷயங்கள், அந்த பார்வையிலையும் வாழ்கிறாரு. and then also he is also living in the eyesight, knowing that the God from above is always with him. ஆண்டவர் அவர் கூட எப்போவுமே இருக்கார் என்ற அந்த பார்வையிலே என்ன பண்ணுறாரு, he is living. ஸோ ஒரு அனாலஜி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, சர்ஜன் எடுத்துக்கோங்க. ஒரு சர்ஜரி பண்ணும்போது யூஸ்வலாக நிறைய பேர் இருப்பாங்க அந்த சர்ஜரி ரூமில். சீனியர் சர்ஜன் இருப்பாங்க, அனஸ்தெட்டிக்ஸ் இருப்பாங்க, அனஸ்தியாலஜிஸ்ட் இருப்பாங்க, நிறைய பேர் லைக் மினிமம் 8-9 பீப்புளாச்சும் இருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சர்ஜரிஸில் இன்டர்ன்ஸை வந்து ஜஸ்ட் டு கேரி திங்ஸ் அரவுண்ட், மூவ் திங்ஸ் அரவுண்ட் வச்சுப்பாங்க. இன்டர்ன்ஸ் வந்து இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க, புதுசாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்காது அந்த நேரத்தில். ஸோ வந்து சர்ஜரி அப்போ திடீர்னு ஒன் பேட் திங் இஸ் ஹேப்பனிங். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நர்வ்ஸ் வந்து கட் ஆகுது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிளட் வெசலை வந்து தப்பி தவறி நிற்காகுது. அப்போ என்னாகும், பிளட் வந்து வரும், நிறைய பிளட் வரும். அண்ட் இட்ஸ் அ ஸ்மால் எரர் தான். அப்போ என்னாகும், அந்த இன்டர்ன் பார்த்துட்டு அவங்க பயந்துடுவாங்க, ஐயோ இது சர்ஜரியில் என்ன இந்த மாதிரி ஆகிடுச்சு, பேனிக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பயம் வந்துடும், போச்சோ அவ்வளோதானோ இவங்க இறந்துடுவாங்களோ, அந்த மாதிரி பேனிக் ஆகி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சர்ஜன் அவருக்கு என்ன இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஓகே, இது வந்து நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், இது ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். he will be calm, he will be collected. ஏன்னா his knowledge is not on just what he sees. அவர் பார்க்குறதுல மட்டும் என்ன இல்லை, அவருக்கு நாலேஜ் இல்லை, பட் இஸ் ஆல்சோ நாலேஜ் இன் his experience. ஏன்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனை பார்த்துருக்கு. ஸோ இஸ் நாலேஜ் இஸ் நாட் ஓன்லி ஆன் வாட் இஸ் சீயிங், ஆனால் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சிமிலராக இங்கே டேவிட் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அந்த அட்வைசர்ஸ்க்கு, அவரோட அந்த எல்டர்ஸுக்கு, அவரோட அந்த சோல்ஜர்ஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் கண் பார்வையில் இதான் பார்க்குறீங்க, ஆனால் நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனையோ முறை இதோட மோசமான சூழ்நிலையை பார்த்துருக்கேன், அதுலேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிருக்காரு, ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இஸ் ரிமைண்டிங் தம் தட். ஸோ சிமிலராக நம்மளும் ஈவன் தோ ஆர் சிச்சுவேஷன்ஸ் மே சீம் bleak, நம்ம வாழ்க்கையிலே நிறைய முறை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு, you would have done a lot of good things, a lot of blessings. ஸோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. we should not fear and we should not flee. இப்போ டேவிடுக்கு இவங்க அட்வைஸ் பண்ண மாதிரி நம்ம பார்வையில் அது மட்டும் தெரிஞ்சாலும் we should always also have the eyes that
also sees all the past that God has done. And the knowledge, we should always look at everything. We should also not see only what's in front of us, but also stand on all the past good that God has done for us. அது ஒரு ரிமைண்டராக வச்சுட்டு we should stand. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you've given to us, Lord. Lord, thank you for this reminder that at times fear narrows our vision, Lord. Fear narrows our vision. Fear narrows our vision of what you are capable of. Fear narrows our vision of what you are done for us in the past, Lord. Help us overcome this fear. Give us the knowledge and the wisdom to remember all the past that you've done for us, so that in instances when moments seem bleak, that you remind us of that, we remember, and that you remind us of all the good and all the times that you have helped us from such situations or even worse situations. All of this in Christ's name I pray. Amen.